எல்லோருக்கும் எங்கள் அன்பான வணக்கம். இவ்வளவு நாட்களாக நாங்கள் வழங்கி வரும் PR AdWorld-இன் நிகழ்ச்சிகளுக்கு அமோக ஆதரவு தந்து வரும் உங்களுக்கு எங்கள் உளம் கனிந்த நன்றி. இன்று உங்களுக்காக அழகன் முருகனின் ஒரு பக்தி பாடலை வழங்குகிறோம். பாருங்கள், கேளுங்கள், முருகனின் அருளை நீங்களும் பெறுங்கள். இந்த அழகான முருகன் பாடல் வரிகளை என் கணவர் ஸ்ரீராம் எழுதியுள்ளார். பாடலை நான் பாடியுள்ளேன். பாடலை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. முருகப்பெருமானோட இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறோம். என்ஜாய் பண்ணுங்க. அழகன் முருகனை போற்றி நாம் பாடிடுவோம், துன்பமெல்லாம் பனி போல் விலகிடுமே. அழகன் முருகனை போற்றி நாம் பாடிடுவோம், துன்பமெல்லாம் பனி போல் விலகிடுமே. அருள் மழை பொழிந்திடுவான், வாழ்வில் நாம் வளம் பெறவே அனுதினமும் அவன் புகழை பாடிடுவோமே. மயில் மீது அமர்ந்தே நாம் வேண்டும் வரம் தந்திடுவான். முருகனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா, கந்தனுக்கு அரோஹரா, கடம்பனுக்கு அரோஹரா. முருகனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா, கந்தனுக்கு அரோஹரா, கடம்பனுக்கு அரோஹரா. திருச்செந்தூரில் சூரனை அழித்தவனே, பழனிமலை மீது ஆண்டி கோலம் பூண்டவனே, சுவாமி மலையிலே தகப்பன் சாமியானவனே, தந்தைக்கு உபதேசம் செய்தவனே, திருப்பரங்குன்றத்தில் தெய்வானையுடன் நீ திருமண கோலத்தில் நின்றிருந்தாயே. குறவள்ளியை தணிகையிலே காதல் மனம் புரிந்தாயே, தெய்வானை வள்ளியுடன் காட்சி தந்தாயே. அழகன் முருகனை போற்றி நாம் பாடிடுவோம், துன்பமெல்லாம் பனி போல் விலகிடுமே. அருள் மழை பொழிந்திடுவான், வாழ்வில் நாம் வளம் பெறவே அனுதினமும் அவன் புகழை பாடிடுவோமே. மயில் மீது அமர்ந்தே நாம் வேண்டும் வரம் தந்திடுவான். முருகனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா, கந்தனுக்கு அரோஹரா, கடம்பனுக்கு அரோஹரா. முருகனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா, கந்தனுக்கு அரோஹரா, கடம்பனுக்கு அரோஹரா. இப்ப நீங்க பார்த்து ரசிக்க போறது ஒரு முருகன் கதை. இந்த முருகன் கதையை உங்களுக்கு வழங்க போறது யார் தெரியுமா? 2 சின்ன குழந்தைங்க தான். முருகனா வேடமிட்டு முருகன் கதையை ரொம்ப அழகா சொல்ல போற யாழினி. அந்த முருகன் கதைக்கு ரொம்ப ரொம்ப அழகா முன்னுரை வழங்குற திவ்யஸ்ரீ. இந்த 2 குழந்தைங்களோட பங்களிப்பு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. வணக்கம். எல்லாரும் முருகன் பாட்டு கேட்டீங்களா? அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. இப்ப அந்த முருகனே நேர்ல வந்து ஒரு கதை சொல்றேன், பாருங்க. கதை சொல்லட்டுமா? எனக்கு அவ்வையார் பாட்டி ரொம்ப பிடிக்கும். அவங்கள பத்தி ஒரு கதை சொல்றேன். ஒரு நாள் நான் நாவல் மரத்து மேல மாடு மேய்க்கிற பையன் வயசுல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அந்த வழியா அவ்வையார் பாட்டி வந்தாங்க. உங்களை பார்க்க ரொம்ப பாவமா இருந்தது. பாட்டி பாட்டி, நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்களே, உங்களுக்கு நாவல்காலம் படிச்சு போடட்டுமா அப்படின்னு கேட்டேன். சரின்னு சொன்னாங்க. உடனே நான் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டேன். பழம் சொன்னப்பா, சுட்ட பழம் சுடாத பழம், சுடாத பழமே போடு சொன்னாங்க. உடனே நான் நாவல் மரத்தை குளிக்கிறேன். நிறைய பழம் விழுந்தது. பாட்டி ஒவ்வொரு
பையன் தானே ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். கட்டுறது கையளவு கல்லாத உலகளவு நான் இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் முருகனா அவங்களுக்கு ஆசி வழங்கினேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் கூட என்னுடைய ஆசைகளும் வாழ்த்துக்களும். உங்ககிட்ட இருந்து நிறைய கமெண்ட்ஸும் வாழ்த்துக்களும் எங்களோட வாட்ஸ்அப்புக்கு வருது. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட நல்ல ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே வேணும். நன்றி, வணக்கம்.